பத்தி சொல்லுங்க. இப்ப சொன்னீங்க திடீர்னு அறிக்கை விடுறதுக்கு என்ன மேடம் ரீசன்? திடீர்னு அறிக்கை விட்டுருக்கேன்னா மகளிர் தினம் வந்தது, திடீர்னு விடணும்னு விடல. உங்களுக்கே ரீசெண்ட் சுச்சுவேஷன் என்னன்னு தெரியும். தவிக தலைவர் விஜய் அவர்களோட மனைவி விவாகரத்து கோரி இது பண்ணிட்டு இருக்காங்க. அது அவரோட பர்சனல் விஷயம். இது நம்ம கமெண்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு அதை யாருமே பெருசா நான்லாம் யோசிக்கல. ஓகே, எல்லார் வாழ்க்கையிலயும் இருக்கு. என் வீட்லயும் ஒரு பிரச்சனை இருக்கு, உங்க வீட்லயும் ஒரு பிரச்சனை இருக்கும், எல்லார் வீட்லயும் பிரச்சனை இருக்கும். சோ இதை ஒரு பிரச்சனையா எடுத்துக்கிற தேவையில்லைன்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த பிரச்சனை முடியறதுக்குள்ளேயே அவர் ஒரு நடிகையை கூட்டிட்டு வராரு, திருமணத்துக்கு வராரு. அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்ல வராரு இந்த தலைமுறைக்கு, அடுத்து ஜென்சி கிட்ஸ் இதை பார்த்து என்ன கத்துக்குருவாங்க அப்படின்ற ஒரு பயமும் ஒரு வேதனையும் எனக்கு இருக்கு. ஏன்னா நாளைய சமுதாயம் இளைஞர்கள் அவரை பார்த்து அவர் என்ன சொன்னாலும் அதை ஃபாலோ பண்றாங்க. அவர் ஒரு காஸ்டியூம் போட்டாருன்னா அதை ஃபாலோ பண்றாங்க. அவர் ஒரு டயலாக் சொன்னாருன்னா சினிமால மட்டும் இல்ல, அவரு அரசியல் இதுலயுமே ஸ்டாலின் அங்கிள் அப்படின்றாரு, அதுவும் ட்ரெண்ட் பண்றாங்க. வாட் ப்ரோ ராங் ப்ரோனா அதை வச்சுதான் ட்ரெண்ட் பண்றாங்க. ஸோ அவர் என்ன பேசினாலும் அது ட்ரெண்டிங். ஏன்னா அவர் ஒரு மாஸ் ஹீரோவா பார்த்து மக்கள், பசங்க, யங்ஸ்டர்ஸுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். ஆனா அவரோட செயல்பாடு இந்த விஷயத்துல ரொம்ப ஒரு ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி அதுல எல்லாம் விட்டுட்டோம். ஓகே, இது அவருக்கு தெரியாது, இது புது விஷயம் இல்லையா, அவருக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், அவர் பிரஸ் மீட் பண்ணல, ஓகே இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். கரூர் சம்பவம் ஏன் அங்க போய் நேரா போய் ஆறுதல் சொல்லல, ஓகே அவருக்கு போனா கூட்டம் வரும், ஓகே அவருக்கு மேற்கொண்டு இழப்பீடு வராம இருக்கிறதுக்காக இது பண்ணாரு. எல்லாமே அவர் மேல உள்ள அன்பினால, இதெல்லாம் இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம். அவர் மேல உள்ள அன்பினால எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டனால இதையும் ஏத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாரா, நம்ம என்ன பண்ணாலும் மக்கள் ஏத்துப்பாங்கன்ற ஆணவமா, மக்கள் முட்டாள் நினைச்சிட்டாரா, இந்த மாதிரி பல கேள்விகள் வருது. மக்கள் முட்டாள் இல்ல, இளைஞர்களும் இத பார்த்து கண்டிப்பா இதை செய்ய மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு நடிகர்கள் நிறைய பேரு இது மாதிரி எல்லாம் பண்றாங்க. லைக் டிவோர்ஸ் பண்றாங்க, ஒய்ஃபை வெறுப்பேத்தணும்னு இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு அங்க எங்கேயும் போயிட்டு ட்வின்னிங் பண்ணிட்டு போட்டோ போடுறது, வீடியோ போடுறது, இதை நடிகர்கள் பண்றாங்க. அதுவே வரவேற்கக்கூடிய விஷயம் இல்ல. ஆனா ஓகே, அது அவங்களோட பர்சனல், நீ இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது யாரையும். சோ ஓகே, அதெல்லாம் நம்ம கமெண்ட் பண்ணல. ஏன் விஜய் அவர்களை சொல்றோம், நீங்க ட்வின்னிங் பண்ணி இன்னொரு நடிகையோட வந்தீங்கன்னு சொன்னா, ஏப்பா உன் பொண்டாட்டி அங்க விவகாரத்துக்கு ஒரு கோர்ட்ல நின்னுட்டு இருக்கு, நீ இன்னொரு பெண்ணோட ட்வின்னிங் பண்ணி கல்யாணத்துக்கு சிரிச்சிட்டு வர்றீங்கன்னு சொன்னா என்ன மனநிலையில இருக்கீங்க, என்ன மனப்போக்கு, என்ன ஒரு ஆணவம், யாரை ஹர்ட் பண்றதுக்கு இதை பண்றீங்க? உங்களை நம்பி வந்திருக்க மக்கள், கட்சியினர், இத்தனை கோடி மக்கள், லட்சக்கணக்கான பேர் உங்களுக்காக வேலை பாக்குறாங்க. ராப்பகலா உங்களுக்காக சோசியல் மீடியால ஆகட்டும், உங்களுக்காக கட்சி வேலைகள்ல பாக்குறதுல ஆகட்டும், எவ்வளவோ பேர் உங்களுக்காக உழைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க உள்ள உட்காந்துட்டு இதெல்லாம் பாக்குறீங்க, இன்னும் நீங்க களத்துக்கு வரல. அப்படிங்கும்போது ஜாலியா ட்வின்னிங் பண்ணி வர்றது இட்ஸ் நாட் ரைட். ஒரு பேட் ட்ரெண்ட் செட்டிங்கா நான் பாக்குறேன். மேடம், இப்ப இருக்க பெண்கள்லாம் இத நார்மலைஸ் பண்ற மாதிரி பேட்டி கொடுத்துட்டு வராங்க. நீங்க அது இருக்கோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்கோ இல்லையோ, ஆனா அப்படி நடந்திருந்தாலும் அதை நார்மலைஸ் பண்ற மாதிரியான பேட்டிகள் இருக்கு. இது மாதிரிதான் 1-2 மனைவி வச்சுக்கலாம், 3 மனைவி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொண்டர்கள் இது மாதிரி பேசிட்டு வராங்க. தொடர்ந்து சமூக வலைத்தளத்திலும் சரி, பேட்டி கொடுக்கும் போதும் சரி, இது மாதிரி பேசிட்டு வராங்க. அது மேடம், எங்க தலைவருக்கு இவ்வளவு காசு இருக்கு, எத்தனை பொண்டாட்டி வேணாலும் வச்சுப்பாரு அப்படின்னா, இதுல எல்லாரும் மக்கள் எல்லாருமே ஆண்கள் எல்லாருமே ரொம்ப ஜெம்மா வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதனால விஜயும் ஜெம்மா வாழணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. எல்லார் வீட்லயும் பிரச்சனை இருக்கு, எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இதுல பாதி பேருக்கு அஃபேர் இருக்கும், இருக்காது. அதெல்லாம் நம்ம போய் பார்த்துட்டு இருக்க முடியாது, அதெல்லாம் கமெண்ட்டுக்கு வரவே வராது. அது அவங்களோட பர்சனல். அவன் வாழ்றான், 4 பேரோட வாழ்றான், 5 பேரோட, தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அவன் களத்துல என்னவா நிக்கிறான் அதை தான் பார்த்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள், தலைவர் சீமான் அவர்களோட பிரச்சனையெல்லாம் பார்த்திருக்கோம். விஜயலட்சுமி அக்கா எனக்கு நியாயம் வேணும் நியாயம் வேணும்னு அவங்க கேட்டுட்டே இருக்காங்க. இது மாதிரி நடிகைகள் நியாயம் கேட்டு பார்த்திருக்கோம். ஆனா மனைவி நியாயம் கேட்டு முதல் முறையா பாக்குறோம். எத்தனையோ கட்சி தலைவர்கள் இருக்காங்க, எல்லா கட்சி தலைவர்களுமே ஒரு மனைவி 2 மனைவி வச்சவங்க எல்லாம் நிறைய இருக்காங்க.
நிறைய பேரை பார்த்திருக்கோம். ஆனா எந்த மனைவியும் கோர்ட்டுக்கு வந்து எனக்கு நியாயம் வேணும், எனக்கு வீடு இல்ல, எனக்கு ஜீவனாம்சம் கொடுங்கன்னு எந்த லீடரோட மனைவியும் கேட்டது கிடையாது. இதுவே முதல் முறை. அதனாலதான் இந்த ஒரு கேள்வியும் இந்த ஒரு டிபேட்டும் இன்னைக்கு வந்திருக்கு. மேடம், வீட்டுள்ள நடந்த பிரச்சனைக்கு திமுக காரணன்ற மாதிரி இவங்க எல்லாம் பேசிட்டு வராங்க மேடம். தொடர்ந்து தமிழ்ல இப்படியே ஒரு பரவிட்டு வருது. இது வந்து இது சரி பண்றதுக்குன்னு காரணம் பாக்குறாங்களா, இல்ல இது எப்படி மேடம் பாக்குறீங்க? அதாவது நம்ம வீட்டுல சீப்பு காணா போனா கூட வந்து அடுத்த கட்சிக்காரன் காரணம் அப்படின்றது வந்து சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு ஆன்சர் பண்றது. தான் கூட 25 வருஷத்துக்கு மேல வாழ்ந்த மனைவிய ஒரு கட்சி இயக்குது அப்படின்னு சொல்றது முட்டாள்தனமா நினைக்கிறேன். அந்த மாதிரி யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க கூட வாழ்ந்த மனைவியே உங்களுக்கு தெரியும், அவங்க பின்னாடி என்ன இருக்கு, அவங்க எதனால இப்படி பண்றாங்கன்றது தெரியும். நீங்க பண்ற தப்ப ஒத்துக்கணும், இது தப்பு அப்படின்னு. ஓகே, இது எல்லாம் டிவிகேல இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஷிப் சாங்ஸ் போட்டு விஜய் த்ரிஷா வந்து போனத, இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அவங்க ஒன்னா நடிச்சிருக்காங்க இத்தனை படம், அதனால ஃப்ரெண்ட்ஷிப்பை போய் இப்படி தப்பா பேசுறாங்க, ஏன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரக்கூடாதா, இப்படி நிறைய மீம்ஸ் எல்லாம் நிறைய போடுறாங்க. நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருந்தா த்ரிஷா என்ன பண்ணிருக்கணும்? இல்லப்பா, உன் ஒய்ஃப் வந்து இப்பதான் வந்து விவாகரத்து கூடி கோர்ட்ல போன 4 நாளைக்கு முன்னாடி தான் கொடுத்திருக்காங்க, இந்த சமயத்துல உங்க கூட வந்தா உங்க ஃபேமிலியில மேற்கொண்டு பிரச்சனையாகும், நான் வரல விஜய்னு சொல்லியிருக்கணும். அதுதான் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டா அவங்க வந்து விஜய் அவர்களுக்கு செய்யற ஒரு விஷயமா இருக்கும். அதை விட்டுட்டு எரியிற விளக்குல வந்து எண்ணெயை ஊத்துற மாதிரி கோர்ட்ல கேஸ் நடக்குதா, வா நம்ம பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும்ன்ற மாதிரி ஒரு மனப்போங்குல த்ரிஷா வந்தது ரொம்ப பகிரங்கமா கண்டிக்கிறேன் நானு. இது வந்து ஒரு குடும்பம் கெடுக்கிற ஒரு பெண்ணுக்கான மனநிலை. இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறது வந்து ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிற ஒரு மனநிலை, அது சரி கிடையாது. அடுத்த கட்ட நடவடிக்கைலாம் எதுவும் பிளான் எல்லாம் பண்ண மாட்டேங்க நானு. எனக்கு தோன்றத சொல்லுவேன். கட்சி தலைவர் பொதுவெளியில விமர்சிக்கிறீங்க, இது மேல நடவடிக்கை எடுத்தாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். எனக்கு என் திறமை மேல நம்பிக்கை இருக்கு, உண்மை மேல நம்பிக்கை இருக்கு. நான் உண்மையை தான் உறக்க சொல்றேன்னு ஒழிய பொய்ய சொல்லல. அண்ட் நான் உண்மைக்கு எப்பவுமே குரல் கொடுப்பேன். தமிழக மக்களோட ஒழுக்கமும் கலாச்சாரமும் என்னைக்கும் சீர்கேடா ஆகிறதுக்கு என்னைக்கும் துணை நிற்க மாட்டேன். அதுல நான் முரண்படலாம், மற்ற கட்சியினர் எல்லாருமே சும்மா இருக்கும்போது நீ ஏன் சொல்லலன்னு நான் அதுல முரண்படுறேன். கலாச்சார சீர்கேடுக்கு வந்துட்டு நான் என்னைக்கும் வந்து துணை நிற்க மாட்டேன். இதுக்காக என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதை நான் சந்திக்கிறதுக்கும் தயாரா இருக்கேன். எனக்கு வந்து தலைவர் வந்து ஒர்த்தே இல்லை, அதெல்லாம் நான் பார்த்து அதை பத்தி அததான் சொல்றேனே, ஒர்த்தே இல்லை அப்படின்ற வார்த்தை வந்து அதுல எவ்வளவு அர்த்தம் இருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து அவர் பல ஆங்கிள் சொல்லியிருக்கலாம். அந்த டைம் நீங்க கொடுக்கறது ஒர்த் இல்ல, இந்த டிஸ்கஷன் ஒர்த் இல்ல, அதுக்காக நீங்க கவலைப்படுறது ஒர்த் இல்ல, இல்ல என் மனைவி ஒர்த் இல்ல, என்னோட திருமண வாழ்க்கை ஒர்த் இல்ல, இப்படி அவர் எதை வேணாலும் சொல்லியிருக்கலாம். பட் ஒர்த் இல்ல அப்படின்ற வார்த்தைய இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது அவர் எந்த ஆங்கிள் சொல்லியிருந்தாலுமே தப்புதான். என்னை பொறுத்த வரைக்கும் அவரு ஒரு சின்ன ஒரு எனக்கு தோணுது, ஒரு பிரச்சனை இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, அந்த கட்சியோட தொண்டர் ஒருத்தர் அவர் மனைவியோட சேர்ந்து எடுத்த புகைப்படத்தை வந்து ஃப்ரேம் பண்ணி அதை தூக்கி காட்டுறாரு அந்த மீட்டிங்ல. இவர் வந்து இவ்வளவு டயலாக்லாம் சொல்லாம அந்த போட்டோவை வாங்கி காட்டி இவரோட யூசுவல் டயலாக் கான்பிடென்டா இருங்க, எல்லாம் நல்லா நடக்கும், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஓகே, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்துருவாங்க, இந்த பொருளைக்கெல்லாம் நம்ம வந்து இது கொடுக்க வேண்டாம், எல்லாம் நல்லதா நடக்கும், தொண்டர்கள் சந்தோஷப்பட்டிருப்போம், நிர்வாகிகளும் ஒரு பெரிய இதா எடுத்திருந்திருக்க மாட்டோம். இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே அரசியல் கட்ட நகர்வுகள்ல பண்ண மாட்டீங்க. மக்களோட கேள்விகள் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, நிர்வாகிகளோட மனப்பக்குவம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பட்சத்துல இதுக்கெல்லாம் நியாயம் கிடைக்கும், இவர் இத பாப்பாரு, அவர் மனைவியை பாப்பாரு, மக்களை பாப்பாரு, மனைவியவே பார்க்கல மக்களை பாப்பாருன்ற நம்பிக்கைய நான் இழந்துகிட்டு வரேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய பெண்கள் இழந்துகிட்டு வராங்க. அது வந்து விஜய் அவர்கள் ரொம்ப உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். தேங்க்யூ.